சந்தோஷம். ஏற்ற தாழ்வுகள் கொண்ட இந்த மனித வாழ்க்கை. இந்த மனித வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. எல்லா நேரத்திலும் சரிசமமாக இந்த வாழ்க்கை நகருவதில்லை. அது பெரிய பணக்காரர் கோடீஸ்வரர் இருந்தாலும் சரி, கீழ் மட்டத்தில் இருக்கும் ஒரு ஏழை தொழிலாளி இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எந்த நேரம் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அந்த வாழ்க்கையின் அந்தரங்கத்தை புரிந்து கொண்டுதான் நம்மளுடைய பயங்கள் புரிந்து கொண்டும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆற்றலும் ஒவ்வொரு திறமையும் உண்டு. அதே நேரத்தில் எல்லோரிடம் அனுசரிக்கும் திறனும் உண்டு. நம்மிடம் இல்லை என்றால் அடுத்தவர்கள் நமக்கு உதவி செய்வதும், நம்முடைய உண்டு என்றால் அடுத்தவர்களுக்கு நாம் உதவி செய்வதும் இந்த வாழ்க்கையில் பக்குவம். எப்பொழுதெல்லாம் நாம் தனி மனிதனாக ஒரு ஒடுக்கசீலனாக ஒரு வாழ்க்கையில் நகர்த்துகிறோமோ, நம்மை தேடி 1000 உதவிகள் வந்து குவியும். நம்முடைய ஒடுக்கம், நம்முடைய நன்னடத்தை, நம்முடைய சிறப்பான அந்த அணுகுமுறை அடுத்தவர்களை கவரக்கூடிய ஒரு ஆற்றலோடு பயணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அடுத்தவர்களும் நம்மளை கவனிப்பார்கள். நான் யார் என்பது நம்முடைய நடை உடை பாவனைகளில் தெரிந்துவிடும். அடுத்தவர்கள் நம்மளை கணிப்பது சுலபமாகிவிடும். அடுத்தவர்கள் பார்வையில் நாம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் நடை உடையில், ஒழுக்கத்தில், அன்பில், பண்பில், விசுவாசத்தில் நடைபெற வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கு வந்து சில நேரங்களில் உங்களுடைய கணிப்பு தவறாக முடியும். அந்த கணிப்பை சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றலை பெற்றுவிட்டால் எல்லாம் நம்பச வந்துவிடும். இதில் இறையோடு மன அமைதியோடு அந்த பயணத்தை பண்படுத்த வேண்டும். இறை நம்பிக்கையும் அந்த பண்பாடும் இந்த பயணங்களில் உறுதியாக நம்ம மேலே அழைத்து செல்லும். மனம் ஒரு ஆத்மாத்மான நிலையில் உண்மை நிலையோடு பயணிக்கும் போது பிரபஞ்ச மாற்றல் முழுவதும் உனக்குள் ஒரு அற்புதமான சக்திகளை கொண்டு வந்து இந்த வாழ்க்கையில் அற்புதமாக பிரகாசிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும். நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அடுத்த நிலையில் உயரக்கூடிய ஆற்றல் உன்னிலிருந்து தொடங்கி பிரபஞ்சத்திலிருந்து பெற வேண்டும். அந்த ஈர்ப்பு சக்தியை புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை பயணம் இனிமையாக நகரும். சந்தோஷம். வாழ்க.